காலையில் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக முதலிலே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 4வது அதிகாரம், சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன், முழு வசனத்தை கூட வாசிக்கல, முதல் பகுதியை வாசிக்கிறேன். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே தமக்கென்று ஜனங்களை தெரிந்து கொள்கிறவர். தம்முடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தேவன் எப்பொழுதும் ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கொள்கிறதிலே அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பது நமக்கு நன்றாக தெரியும். பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு சொன்னா, அவர் பாரபட்சம் காட்டி சிலரை மட்டும் அவர் தெரிந்து கொள்கிறார், சிலரை வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொல்ல முடியாது. தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. அது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம். வேதாந்தத்தில் வாசிக்கும்போது தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா உலகத்தை என்று சொன்னால் இந்த மண்ணை கிடையாது, ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை அவர் அன்பு கூர்ந்தார். மத்திய 18வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, எடுக்க வேண்டாம், கவனிங்க. மத்திய 18வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போவது என் பிதாவின் சித்தம் அல்லன்னு சொல்கிறான். முழு உலகத்தையும் அன்பு கூர்ந்தார், அதுல ஒரு சிறுவன் கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல என்று சொல்லி வேதாந்தத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். மத்திய 11வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நமக்கு தெரிந்த வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்கிறான். எல்லாரும் வாருங்கள் சொல்கிறான். ஆனா நமக்கு நன்றாய் தெரியும், அதே வேதவசனம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தேவன் எல்லாரையும் அழைத்தால் கூட சிலரை மட்டும்தான் தெரிந்து கொள்கிறார் என்பது வேத வாசத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய மனதில் ஏற்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு குடும்பத்திலிருந்து தேவன் ஏன் ஆபிரகாமை மட்டும் தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார்? 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், யாக்கோபு ஏசா என்று சொல்லி. 2 பேரிலே ஒருவனை மட்டும் தேவன் ஏன் தெரிந்து கொள்கிறார்? 12 பேர் யாக்கோபுக்கு பிள்ளைகள். ஆனால் தன் திட்டத்தை ஈத்திலே நிறைவேற்றுவதற்காக ஏன் தேவன் ஒரு யோசேப்பை மட்டும் தெரிந்து கொள்கிறார்? அந்த 12 பேர்ல ஒரு பிள்ளையை மட்டும் தேவன் ஏன் தெரிந்து கொள்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி என் மனசுல உண்டாயிற்று. அதை தான் நான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலிலே வசனம் வாசித்தோம், சங்கீதம் 4:3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். தேவன் கிருபையினாலே தான் ஜனங்களை அழைக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ரட்சிப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டானது. யாருமே நான் நல்லவன் என்பதனால் தேவன் தெரிந்து கொண்டான்னு சொல்லவே முடியாது. தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் தம்முடைய கிருபையினாலே தெரிந்து கொள்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதே வசனம், அதே வேதாகம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறான். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சொல்லுகிறது வேதாம் என்பதை நாம் கவனித்து ஆக வேண்டும். தாவீதின் வாழ்க்கையிலும் தான் சில காரியங்களை இந்த நாளில் கவனிக்க போகிறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் தேவன் தாவீதை அழைத்த போது, அல்லது அழைப்பதற்கு முன்பதாக சவுலை அவர் புறக்கணிக்கும் நேரத்திலே ஆண்டவர் இப்படியாக அங்கே குறிப்பிடுகிறார். சாமுவேல் மூலமாக சவுலிடத்திலே குறிப்பிடுகிறார், தாவீதை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னு சொல்லி பார்த்தால் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனம்.
இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. யார் யார்கிட்ட சொல்றதுன்னா, சாமுவேல் சவுல் இடத்துல சொல்கிறா. சவுல் என்ன செஞ்சிட்டார்னு சொன்னா, புத்தியீனமான காரியத்தை செஞ்சிட்டார், செய்யக்கூடாதது செய்கிறார். அப்ப சாமுவேல் சொல்றாரு சவுல் இடத்துல, வாசிக்கிறேன் 14 வசனம், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே. ஏன் சவுலை தள்ளுகிறான் சொன்னா, அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஏன் தாவீதை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று சொல்கிறார். அதே 15வது அதிகாரத்துக்கு வரலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். மீண்டுமாக சவுல் தவறு செய்கிறான், உண்மையற்றவனாய் நடந்து கொள்கிறான். அந்த இடத்துல மீண்டுமாய் சாமுவேல் மூலமாக தேவன் சொல்கிற காரியம் 28வது வசனம், 29வது வசனம், 15, 28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. நல்லா கவனிச்சேவாங்க. தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை ஒரு தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கனாலே தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். தெரிந்து கொண்டார், ரட்சிப்புக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த ரட்சிப்புக்குள்ளே அவருடைய திட்டம் அமைந்திருக்கிறது. அவருக்கென்று இந்த பூமியிலே ஏதோ ஒன்றை செய்யும்படியாக தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டார். இதற்கு பின்னதாக இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படி சொன்னா தெரியாது. நமக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், அது தேவனுடைய கிருபை. நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ அல்லது என்னுடைய பெற்றோர் மூதாதையர் செய்த புண்ணியமோ நான் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அப்படி வேதம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒன்று முந்தின ஜென்மம் என்பது நமக்கு கிடையாது வேதாத்தின் அடிப்படையில். பாவம் புண்ணியத்தை பார்த்தாலும் கூட வேதம் சொல்கிறது, அதாவது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எந்த ஆத்மா பாவம் செய்கிறதோ அதை தான் தேவன் தண்டிக்கிறார். பெற்றோர் பாவம் செய்தனாலே பிள்ளைகள் தண்டிக்கப்படுவதும் இல்லை, பெற்றோர் நன்மை செய்தனாலே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதும் இல்லை. அதில் நன்மைகள் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டு ரொம்ப அழகாக அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. சரியா? நானும் நீங்களும் இன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவோமானால் தேவன் என்னை எடுத்து என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். நான் எப்பேற்பட்ட ஒரு தகப்பனுடைய மகனாக பிறந்திருந்தாலும், அதான் வேதம் சொல்கிறது, ஒரு கேவலமான மனுஷனுக்கு மகனாய் நான் பிறந்திருந்தாலும், அல்லது இந்த பூமியில ஒரு தவறான முறையிலே நான் இந்த பூமியிலே நான் ஒரு மனிதனாய் பிறந்திருந்தாலும், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேனேயானால் தேவன் என்ன பண்ணுவார், அழைக்கிறார். மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத் என்ன பண்ணார், ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவள் செய்த ஒரே ஒரு காரியம்தான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அவள் தெரிந்தெடுத்த அந்த தெரிந்தெடுப்பு, தேவன் அவளை தெரிந்தெடுக்கிறான். தெரிந்தெடுக்கும் பொழுதே அவருக்குள்ளே என்ன இருக்கிறது, அவளுக்கான ஒரு திட்டம் இருக்கிறது. தாவீதுனுடைய பாட்டியாக அவள் மாறுகிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். இன்னைக்கு நானும் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் விளையாட்டான காரியம் அல்ல, தற்செயலாய் நடந்த ஒரு விஷயமும் அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்ல வருகிற காரியத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும், தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. 1 பேதுரு 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். கிருபையினாலே தான் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். அப்படியே எடுத்துட்டே கவனிச்சே வாங்க. கிருபையினாலே தான் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது தேவனுடைய ஈவு, பரிசாக, இலவசமாக, கிஃப்டாக கொடுக்கப்பட்ட ஒன்று. அதே வேளையில் வேதாந்தத்திலே அடுத்த பக்கத்தை நாம் பார்ப்போமானால் தாவீது சொல்கிறான், பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். சவுல்ட்ட சொல்கிறார், உம்மை விட உத்தமன் தேவன் என்ன பண்ணிட்டாரு, தெரிஞ்செடுத்துட்டாரு. தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை
தெரிந்தெடுத்து விட்டார் சொல்கிறார். இது ரெண்டையும் எப்படி பொருத்துவது என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். யாருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், யாருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், அதையும் வேதம் பேசுகிறதா இருக்குது. 1 பேதுரு 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நல்லா கவனிங்க. நான் எப்படியும் நடப்பேன், எப்படியும் வாழ்வேன், தேவன் கிருபை அளித்துக் கொண்டே போவாரோ என்று சொன்னால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். யாருக்கு கிருபை அளிக்கிறாராம்? அப்ப அடுத்த கேள்வி கேட்கணும், யார் பெருமையுள்ளவன், யார் தாழ்மையுள்ளவன் என்பதை கேள்வி கேட்டாகும். தெளிவா சொல்லுகிறது, தேவன் தன் கிருபை அப்படியே தூக்கி எறிகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பன்றிக்கு முன்னாடி எதை போடாத சொல்றாரு, முத்துக்களை போடாது என்று சொல்கிறார். அப்ப தேவன் தன் கிருபைகளை தூக்கி எறிகிறவர் அல்ல. ஆனா யாருக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொன்னால், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து இருக்கிறார். பயங்கரமா கடுமையான ஒரு வார்த்தை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்கீதம் 10வது அதிகாரத்துக்கு வரலாம். கோர்வையாக அப்படியே என்னோடு கூட வர வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். தேவனுடைய கிருபை சங்கீதம் 10வது அதிகாரத்திலே வருவோமானால், பெருமையுள்ளவன் யார் என்று சொல்லி ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். சங்கீதம் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். 3வது வசனம், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இந்த இடத்துல இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பெருமையுள்ளவன் யார் என்பது புரியும். இந்த துன்மார்க்கனுக்கு 3வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்க காரணம் என்ன சொன்னா, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால், ஏதோ அவனுக்கு இருக்கு, ஏதோ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் நிமித்தமாக அவன் என்ன பண்ணுகிறான், பெருமை பாராட்டுகிறான். பெருமை பாராட்டுகிறான் என்பது எப்படி தெரிய வந்தது அப்படி சொல்லி கவனிப்போமானால், 2வது வசனத்தில் அவன் செய்கை சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். இரக்கம் பாராட்டல, அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனா அவன் என்ன பண்ணல, இரக்கத்தை கொடுக்கவில்லை, அவன் கொடூரமாய் நடந்து கொள்கிறான். 1. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, பொருளை அபகரிக்கிறான். 3வது வசனத்துல பொருளை அபகரிக்கிறான் பெருமையினாலே. 3வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, தன்னைத்தான் போற்றிக் கொள்ளுகிறான். நல்லா கவனத்தை வசனத்தையும் பார்த்துட்டே இருக்கணும், என்னுடைய சத்தத்தை கேட்டுட்டே இருக்கணும். பொருளை அபகரிக்கிறான், தன்னைத்தான் போற்றிக் கொள்கிறான், கடைசியாக கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அப்படியான பெருமையுள்ளவன் யார் என்று சொல்லி கேட்டு பார்த்தா, அதாவது தேவன் அவனுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அறிவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், தாளந்தாக இருக்கலாம், சில வாய்ப்புகளாக இருக்கலாம். சில மனிதனுக்கு மனிதர்கள் கொடுக்கிறார் ஆண்டவர். சரியா? தனக்கு கிடைக்க பெற்றதை வைத்துக்கொண்டு மற்றவனை என்ன பண்றான், மேலே வரவிடாதபடிக்கு அவனை அழுத்துகிறான், அவனை கொடூரமாய் நடத்துகிறான், தனக்கு இருக்கிற அந்த ஒன்றை வைத்துக்கொண்டு. 2வது என்ன பண்ணுகிறான் சொல்லி வாசிக்கிறோம் 3வது வசனத்துல, பொருளை அபகரிக்கிறான், தனக்கு அல்லாததை அபகரிக்கிறவனாயிருக்கான். அப்படின்னா இன்னொருத்தன் என்ன பண்றான்னு அர்த்தம், கொள்ளையடிக்கிறான்னு அர்த்தம். இன்னொருத்தனுக்கு போகிறதை தான் எடுத்துக்கொள்கிறான், கொடூரமான அவன், பெருமையுள்ளவன். 3வது பார்த்தீங்கன்னா, தன்னைத்தான் போற்றிக் கொள்கிறான். என்னை விட இந்த உலகத்தில் வேறு யாருமே பெருசு பெரியவன் இல்லை அப்படி சொல்லி போட்டுக்கிறான். கடைசியில் யாரை அசட்டை பண்ணுகிறான், கர்த்தரை அசட்டை பண்ண. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், பெருமையுள்ளவன் யார் என்று சொன்னால், கொடுத்தவரை அசட்டை பண்ணி தன் இஷ்டப்படி வாழுகிறவன், தனக்காகவே வாழுகிறவன். இந்த பூமியில் நாம எதை கொண்டு வந்தோம், எதுவுமே கொண்டு வரல, நிர்வாணமாக தான் வந்தோம். சரியா? ஒரு ட்ரெஸ் கூட போட்டு வரல.
நல்ல வேளை ஆண்டவர் அப்படி செஞ்சுட்டார். இல்லாட்டி ட்ரெஸ்லேயே நான் சூப்பர் ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு சொல்லிடுவாங்க. வெறுமையாக போன்ட்டார். அப்போ எதுவுமே கொண்டு வந்ததில்லை. எனக்கு இருக்கிற மூச்சு கூட எனக்கு சொந்தம் கிடையாது. நான் உழைத்து நிறைய சம்பாதித்து விடுவேன், ஆனால் அதற்குரிய பலனும் எனக்கு சொந்தம் அல்ல, அதற்குரிய ஞானமும் எனக்கு சொந்தம் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் எனக்கு சொந்தம் அல்ல. எல்லாமே கொடுக்கப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதை தேவன் கொடுக்கிறார். ஜீவனும் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், ஞானம் கொடுக்கிறார், ஒருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுக்கிறார். காயின் ஆபேலை பார்த்தீங்கன்னா, காயின் என்ன வேலை பார்க்கிறான்? வேட்டையாடுகிறான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம். போய் வேட்டையாடி மிருகத்தை துரத்தி வேட்டையாடி அவன் கொண்டு வருகிறான். ஆபேல் என்ன பண்ணுகிறான்? ஆடு மேய்க்கிறான். அவன் கொஞ்சம் மாற்றி சொல்கிறனோ, மன்னிச்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக குழப்பிட்டேன். ஓகே, யாக்கோவும் ஏசாவும் மன்னிச்சுக்கோங்க. சரியா? சரி, யாக்கோவும் ஏசாவும் என் மண்ணில் ஏற்கனவே அப்படி ஆயத்தம் பண்ணும் போது அப்படியே தான் ஆயத்தம் பண்ணிட்டேன். சரியா? யோசிக்கவே இல்லை, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, யாக்கோவும் ஏசாவும் யாக்கோபும், சரியா? இரட்டை பிள்ளைகள், ஒரே வயிற்றிலே ஒரே நேரத்திலே பிறந்தவர்கள். ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க? வித்தியாசமா இருந்தாங்க. வித்தியாசம் ஆண்டு படைத்தான். அவங்க வளர்ந்து வரப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள உள்ள திறமைகள் பிரிக்கிறத பார்க்கணும். ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான், யாக்கோபு ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். இன்னொருத்தவன் வேட்டையாடுகிறவனா இருக்கிறான். சரியா? என்ன குழப்பிடாதீங்க. சரி, ஓகே சரி. அப்போ ஆண்டவர் நான் எதை சொல்ல வருகிறேன்னா, ஆண்டவர் தான் எல்லாவற்றையுமே கொடுக்கிறார். ஒருவேளை சிலரால ரொம்ப அழகா படிக்க முடியுங்க, ரொம்ப அழகா படிக்க முடியுங்க. யார் கொடுத்தது? சின்னதுலேருந்தே அவங்க எதை எடுத்தாலும் அப்படியே ஈஸியாக படிச்சிருவாங்க. பெருமைப்படுவதற்கு அங்கே எதுவுமே கிடையாதுங்க. சிலருக்கு சில வேலைகள் எடுப்பார்களானால் அழகாக அந்த வேலைகளை செய்வார். சரியா? சிலர் வாயை திறந்தாங்கன்னா அழகாக பாடுவாங்க, இன்னொருத்தன் வாயை திறந்தாங்கன்னா சகிக்க முடியாது. சிலர் மியூசிக்கில் அழகாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு திறமை, யாருமே திறமை இல்லாமல் இந்த பூமியில் படைக்கப்பட்டதே கிடையாது. நம்ம தான் சிலதை மேன்மையாகவும் சிலதை என்ன பண்ணிட்டோம், ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த திறமை என்னங்க பிரயோஜனம்? நம்ம இப்போ ஆடு மேய்க்கிறவனை பாராட்டுவோமா, வேட்டையாடுறவனை பாராட்டுவோமா? சிலர் வேட்டையாடுறவன், சிலர் ஆடு மேய்க்கிறவங்க. சரியா? நம்ம மைண்ட்லேயே செட் இருக்கு. சரி, இதான் நல்லது, இதான் பெஸ்ட்டு அப்படி சொல்லலாம். அது நம்மளுடைய தப்பு. ஆனால் தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணுகிறான், படைக்கிறான். நம்ம நாட்டில் அந்த வேலையை வச்சு தான், நாங்கள் தொழிலை வச்சு தான் என்ன பண்ணிட்டாங்க, ஜாதி என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. கொடூரமான செயல். அதாவது வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசு யாருன்னு சொன்னால், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. ஜாதினா நம்ம ஒரு ஜாதி இல்லை, ஜனத்தை, தேவ ஜனத்தை என்ன பண்ணிட்டான், அவமானப்படுத்தி ஈனப்படுத்தினான். எதனாலனா இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சு ஒருத்தனை பெருசாவும் ஒருத்தனை தீண்டாமை, அதாவது அன்டச்சபிள்னு சொல்லுவோம். அவனை தொடவே தொடாது, தீண்டவே கூடாது, அவனை தொடவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அப்படியே ஒதுக்கி வச்சு, எவ்வளோ கொடூரமான காரியம். எல்லாருமே தெய்வ சாயலில் படைக்கப்பட்டவர்கள், எல்லாருமே தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். அப்ப ஏதோ ஒன்று நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஏதோ ஒன்று நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் எனக்காகவே என்ன பண்றேன், பயன்படுத்துகிறேன். நான் எனக்காகவே பயன்படுத்துவதற்காக இன்னொருவனை என்ன பண்ணுகிறேன், அழிக்கிறேன், சிறுமைப்படுத்துகிறேன், இன்னொருவனுடைய பொருளை அபகரிக்கிறேன். அப்புறம் சொல்லுகிறேன், என்னையே போற்றுகிறேன், என்னை உண்டாக்கினவரை அசட்டுகிறேன். இவன் தாங்க பெருமை உள்ளவன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அறிவை குறித்தோ, நம்முடைய திறமையை குறித்தோ, நம்முடைய தாளந்துகளை குறித்தோ, என்னுடைய உண்டானவைகளை குறித்தோ எனக்கு பெருமை இருந்து இன்னொருவனை நான் சிறுமைப்படுத்துவேனையானால், இந்த கேட்டகரிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காகவே பயன்படுத்த வேண்டும். அதில் முக்கியமான ஒரு காரியம் சொன்னா, மற்றொருவனை என்ன பண்ணணும், தூக்கிவிட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறான். இன்னொருவனை தாழ்த்துவதற்கு எனக்கு உரிமையே கிடையாது. ஏன்னு சொன்னா, அவன் என்னுடைய சகோதரனாக இருக்கு. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். பெருமையுள்ளவன் என்று சொல்லும் பொழுது, சரியா? இப்ப தாழ்மையுள்ளவன் யார் என்று சொன்னால், சிம்பிளா நம்ம சொல்லிடலாம், தன்னிடத்திலே கொடுக்கப்பட்டதை
கொடுத்தவருக்கே பெருமை உண்டாக என்ன பண்ணுகிறான்? பயன்படுத்துகிறவன். தனக்கு பெருமை உண்டாக அல்ல, தனக்கு யார் கொடுத்ததோ அவருக்கு பெருமை உண்டாக அவன் பயன்படுத்துகிறான். அதனாலே அவரை போற்றுகிறான், அவரை புகழ்கிறவனாக காணப்படுகிறான். தான் வேலையை உண்மையாக செய்கிறவங்க, சரியா, தன் வேலையை உண்மையாய் செய். அதுதான் சங்கீதம் 4 வாசிக்கும் போது பக்தி உள்ளவன். யார் மேலே பக்தி உள்ளவன்? தேவன் மேலே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொல்கிறான். தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் உத்தம இருதயம் உள்ளவன் என்பதை சொல்லுகிறான். உத்தம அவன். நீங்க 2 நாளாகம் 16வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 2 நாளாகம் 16வது அதிகாரத்தில் யாரை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு தெரிந்த வசனம். உத்தம இருதயம் உள்ளவர்கள் சொல்லு. வாசிக்கவா? 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த மனுஷனை அவர் தேடுகிறான். யாரை தேடுகிறான் சொன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவன், அதாவது பயபக்தி உள்ள, தன்னிடத்திலே பயபக்தியாக இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறவராக இருக்கிறார். இதே காரியத்தை 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி தேவன் என்னிடத்தில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே என்று சொல்லல அவன், சரியா? இந்த பூமியில யாருமே நல்லவன் இல்லை, எல்லாருமே பாவம் செஞ்சிட்டோம். எல்லாருமே பாவம் செஞ்சிட்டோம். ஆனா பாவம் செய்த மனுஷனுக்கு தேவன் கிருபை வழங்க விரும்புகிறார். யாருக்கு கிருபை வழங்குகிறார் என்று சொன்னால், உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவன் யார் என்று சொன்னால், ஒரு 10,000 ரூபா உங்க கையில கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபா கொடுத்துட்டேன். அந்த 10,000 ரூபாய் நீங்க ஒழுங்கு முறைப்படி செலவு செஞ்சு ஒழுங்கா கணக்கு கொடுத்துட்டீங்கன்னா, உங்களோட 10 கோடி கொடுத்தாலும் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புவேன். உண்மையா இருப்பீங்கன்னு நம்புவேன். உண்மைதானே? அப்போ உங்கள்கிட்ட என்னிடத்துல இருக்குமானால் நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? இவர்கிட்ட கொடுங்கப்பா, அவர் கரெக்டாக வந்திருப்பான் அப்படி சொல்லுவோம். ஏன்னு சொன்னா அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தேவனுக்கு முன்பதாக, அதில் எந்த இதுவுமே இல்லை. நியாயமாய் தேவன் நமக்கு ஒன்றை கொடுக்க வேண்டுமானால் நமக்கு தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே நாம் மீறினவர்கள், தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், தகுதியற்றவர்கள். ஆனால் அதே வழியிலே தேவன் கிருபை அளிக்க விரும்புகிறார். யாருக்கு கிருபை அளிப்பார்னு சொன்னால், பெருமையுள்ளவனுக்கு அல்ல, அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப ஆண்டவர் அதுதான் செய்ய விரும்புகிறார் அவனுடைய வாழ்க்கையில. மத்திய 25வது அதிகாரத்தில் ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். 25வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரே அதிகாரியாய் வைப்பேன். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் வைப்பேன். அப்ப யார் உண்மையுள்ளவனாய் இருக்கிறானோ, யார் பயபக்தி உள்ளவனாய் இருக்கிறானோ, அவனை தேவன் தேடுகிறார். தேடி அவன் கையில் எதை கொடுக்க விரும்புகிறான்? தன்னுடைய திட்டங்களை கொடுக்க விரும்புகிறான். சவுலுடைய ஆரம்பம் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அவன் அழகாக தான் ஆரம்பித்தான். எந்த பிரச்சனையும் அவனிடத்தில் இருந்ததாக தெரியவில்லை. ஏன் ஆண்டவர் சவுலை தெரிந்து எடுத்தாரா, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் தெரிந்தெடுத்தான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒன்றை தேவன் அவனிடத்தில் கண்டார். அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பான் என்று நம்பி என்ன பண்ணினார்? அவன் கையிலே இஸ்ரவேலை கொடுத்தார். அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துக்கு வரலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம், உண்மையுள்ளவளா இருக்கிறோமா என்பதை நான் தெளிவாக என்னை சோதித்து ஆக வேண்டும். அல்லது நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட என் வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வீணாய் போய்விடும். 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது இப்பதான் சவுல் கழுதையை தேடிட்டு சாமுவேல்கிட்ட வருகிறார். சாமுவேல் அவனிடத்துல சில காரியங்களை சொல்கிறான். சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், அந்த ஒரு மனுஷன் வரான், கழுதையை தேடிட்டு வரான், அவனை தான் என்ன பண்ண போறேன், நான் ராஜாவா தெரிந்தெடுக்க போகிறேன் சொன்னோன்னே அதை சாமுவேல் சவுல் இடத்திலே சொல்லுகிறான். சரியா? 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 9:20. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம்,
அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். ஒரு பாயிண்ட் சொல்லிட்டார். அது சவுலுக்கு புரிஞ்சிச்சு. கழுதை ஏன்பா தேடுறீங்க? இஸ்ரவேல யாரை தான் தேடிட்டு இருக்கு? உன்னையும் உன் வீட்டையும் தான் தேடிட்டு இருக்கணும்னு ஷாக் ஆயிடுச்சு அவனுக்கு. அடுத்த வசனம் 21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்னியமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்னியமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். நல்ல ஆரம்பமா கெட்ட ஆரம்பமா? பெருமையே இல்லை அவன்கிட்ட. ஐயோ, நான் பென்னியமீன் கோத்திரத்தை சேர்ந்தவனாச்சே, சின்ன கோத்திரம், சின்ன குடும்பமாச்சே, நான் ஒண்ணுமே இல்லை, என்னை பத்தி இப்படியெல்லாம் பேசுறீங்களே சொல்றான். ஆனால் தேவன் அவனை தான் தெரிந்தெடுத்தார். 10வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் அவனை அபிஷேகம் செய்தார். சாமுவேல் அவனை முத்தம் செய்தான். அவ்வளவு சந்தோஷம் சாமுவேலுக்கு அவனை பார்த்த உடனே. 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வருவோமானால், அங்கே சவுல் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தான். தேவனுடைய ஆவி அவன் மேலே வருகிறார். வந்ததுக்கு அடையாளமாக அவன் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவனும் தீர்க்கதரிசியோ என்ற பேச்செல்லாம் அங்கே அடிபடுகிறது. 11வது அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வருவோமானா, அவனுடைய ஆரம்பமெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு, எந்த பிசகும் இல்லை. சரியா? அவன் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறான். 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊரானாகிய கிபியாவில் வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்படி ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். யாபேசின் மக்களை பற்றி தான ஒரு செய்தி. எதிரிகள் வந்துட்டாங்க, யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. அப்ப யாபேஸ் அங்க மக்கள் பயங்கரமா பயந்து போய் நின்றுகிட்டு இருக்காங்க. சரி, ஜனங்களுக்கு ஆபத்து வந்த உடனே இவன் எங்கேருந்து வரான்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் சவுல் அப்படியே வயல்ல இருந்து மாடுகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு அப்படியே வயலிருந்து வருகிறான். 5ஆம் வசனம், சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். எல்லாம் டீட்டெயில் நான் போக விரும்பல. சரியா? இவன் ராஜா, இப்ப தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இப்ப தன் ஜனங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு இக்கட்டு வந்துருச்சு. அது இவன் காதுல விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஒரு தலைவன் என்ன பண்ணினான் என்பதை அடுத்த வசனத்தில் பாருங்க. 6வது வசனம், சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலே சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாத எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? தன் ஜனத்துக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லி வந்த உடனே அவன் வெகுண்டு என்ன பண்ணணும்? எழும்ப வேண்டும். ஆனால் இவனுக்கு இன்னும் ஆர்கனைஸ்டு கிடையாது. இவனுக்கு ஒரு அரண்மனையோ, இவனுக்கு போர் வீரர்களோ, யுத்த வீரர்களோ அப்படிலாம் இன்னுமே கிடையாது. அப்போ இவன் என்ன பண்ணுறது? தேவன் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டான். ஆனால் இவன் வயல்லேருந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான். உனக்கு அரண்மனை எல்லாம் கிடையாது, போர் வீரர்கள்லாம் கிடையாது, சிங்காசனம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ தன் ஜனத்துக்கு ஒரு இக்கட்டு வந்தவுடனே அவனுக்குள்ள என்ன வருகிறது? தேவ வைராக்கியம் கோபமாக எழும்புகிறது. மாட்டை பிடிச்சான், பல துண்டுகளாக வெட்டி எல்லா ஊருக்கு அனுப்பி சொல்றான், யாராவது இந்த யுத்தத்துக்கு நீங்க நிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இதேதான் செய்யப்படும் சொன்னேன். தேவனும் அங்கே ஒரு எழுப்புதலை கொடுக்கிறான். எல்லா ஜனங்களும் புறப்பட்டு வராங்க. அந்த நாளில் ஒரு பெரிய வெற்றியை தேவன் கட்டளையிடுகிறார். அந்த அதிகாரத்தில் நல்ல தலைவனா மோசமா? சூப்பர் தலைவன். ஆனா நாட்கள் போகும் பொழுது 13வது அதிகாரத்துக்கு வருவோமானால், 13வது அதிகாரத்திலே ராஜாவாய் இருந்தவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். ஆசாரியன் செய்ய வேண்டிய பலி செலுத்தும் பணியை அவன் என்ன பண்ணினான்? செய்தான். அதுதான் அங்கே சொல்லும் பொழுது 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்யக்கூடாது செய்ததுக்கு காரணம் என்ன சொன்னா, அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? பெருமை வந்துருச்சு. என்னையா யாரையா தடுக்கிறதுக்கு?
நான் ராஜா, ஏன் நான் செய்யக்கூடாது? தேவனுடைய சட்டத்தை மீறுகிறான், தேவனுடைய கட்டளைகளை புறம் தள்ளுகிறவனாக மாறுகிறான், மதியீனமான காரியத்தை செய்கிறான். 15வது அதிகாரத்துக்கு வருவோமானால் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது உண்மையற்றவனாய் மாறுகிறான். தேவன் செய்ய சொன்ன காரியத்தை அமலேக்கிரியை அழிக்கும்படியா சொல்கிறார். அவனோ தனக்கு நலமானதெல்லாம் என்ன பண்ணிட்டான்? ஒதுக்கி வச்சுட்டு மோசமானதெல்லாம் அழிச்சிட்டு என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்க. அதில் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். போய் சொல்றான், கம்ப்ளீட்டா போய் சொல்றான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சாமுவேல் கேட்கும்போது இன்னொரு பொய்யை சேர்த்து சேர்த்து சொல்லிக்கொண்டே வருகிறான். ஒன்றை மறைப்பதற்காக மற்றொன்றை சொல்கிறான். அந்த இடத்துல தாங்க சொல்லிட்டார். 28ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தான். புரியுதா? சவுலை தேவன் தெரிந்து கொண்டார் என்பது உண்மைதான். ஆனால் அவனை தன்னுடைய திட்டங்களுக்கு இனிமே பயன்படுத்தவே முடியாது என்பதனால் அவனை என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் சவுல் ராஜாவாக தான் இருந்தான். 40 வருஷம். தாவீது எத்தனை வருஷம் ஆண்டானோ, சாலமோன் எத்தனை வருஷம் ஆண்டானோ, அதே போல சவுலும் 40 வருஷம் சிங்காசனத்திலே அமர்ந்துதான் இருந்தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் அல்ல. என்ன அல்ல? அவன் ராஜா அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒருவேளை நானும் நீங்களும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்துட்டே இருப்போம், இருந்துட்டே இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை புறக்கணித்து அவருடைய கிருபைகளை எடுத்துருவார், கிருபைகளை எடுத்துருவார். இவன் உண்மையா இருக்க மாட்டான், இவன் பொய் சொல்றான், இவனை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி தேவன் எடுத்து போடுகிறது எங்கே பார்க்கிறோம். தாவீதை குறித்ததான சாட்சி நம்ம ஏற்கனவே வாசிட்டோம். அவன் எப்படிப்பட்டவன்? என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லுகிறான். இதை எப்ப சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பு சொல்லுகிறான். அபிஷேகம் பண்ண பின்பு சொல்லல, அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பு சொல்லுகிறான். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், உன்னை விட உத்தமனுக்கு நான் என்ன பண்ண போறேன்? அதை கொடுக்க போகிறேன் சொல்கிறான். எதன் அடிப்படையில் ஆண்டவர் பேசி இருக்க முடியும்? இதுவரைக்கும் தாவீது சீனுக்கே வரல, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பற்றி சாட்சி சொல்கிறான், அவன் என் இதயத்துக்கு ஏற்றவன், அவன் உத்தமன் என்பதை சொல்கிறான். அதை தான் இந்த 17வது அதிகாரத்துக்கு வருவோமானால் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது நடந்த சம்பவத்தை அங்கே விளக்குகிறான். நல்ல கவனிச்சவாங்க. அதாவது தேவன் நம்முடைய பிறப்பிலிருந்து, ஏன் அதற்கு முன்பு இருந்து, ஆனால் அதுக்கு முன்பு நம்முடைய செயல்கள் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகளை அவர் கவனித்துக் கொண்டே தான் இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு தெரியாதுங்க, இந்த சபைக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கை கூட உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு. என் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் அவர் கவனிக்கிறார். நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? நான் உத்தமனாக இருக்கிறேனா? நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேனா என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். என் கையிலே ஒன்றை கொடுத்தால் இவன் நேர்த்தியாய் செய்து முடிப்பானா அல்லது ஏமாற்றுவானா என்பதை அவர் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விளையாட்டு கிடையாது. தேவன் நம்முடைய கையிலே சில காரியத்தை கொடுத்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் என்ன செய்வான் என்பதை கவனிக்கிறான். தாவீதின் கரத்திலே கொடுக்கப்பட்டது தெரியுமா? முதல்ல ஆடுகள்ங்க. அவன் ஆடுகளை எப்படி மேய்த்தான் என்பதை தான் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறான். வாசிக்கலாம். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ரொம்ப விளையாட்டு, என்னமோ ஆடை காப்பாத்திருக்கா, புளியை பிடிச்சா, சிங்கத்தை பிடிச்சான்ற மாதிரி இருக்கு. அது கதமா இருக்கு இல்ல? அது அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த பணியில் இருக்கிற வேகம் அதை அங்கே பார்க்க முடிகிறது. 34ஆம் வசனத்தை பாருங்க. சவுல்கிட்ட தான் அதை பற்றி பேசுகிறான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தாப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இது அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அவன் ஆடு மேய்க்கிறவன். ஒரு விசை ஒரு சிங்கம் வந்துச்சு, இன்னொரு விசை ஒரு கரடி வந்துச்சு, ரெண்டுமே வந்து ஆட்டை பிடிச்சிச்சு.
35 வசனம் பாருங்க. அவன் பணியில் எப்படி இருக்கிறான் என்பதை பாருங்க. நான் அதை தொடர்ந்து போய் விட்டுடல, தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகி நான் கொன்றேன். அந்த வேகம். அவன் சின்ன பையன், பிள்ளையாண்டானாய் இருந்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த பணியை அவன் செம்மையாக செய்து முடிக்கிறான். சின்ன காரியங்கள். உங்க கையில் ஒருவேளை ஒரு சண்டே கிளாஸ் கொடுக்கப்படலாம். ஒரு 4-5 பிள்ளைங்களை கொடுத்து கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வகுப்படுங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மகிட்ட கொடுத்துட்டாங்களே இவங்க அப்படி சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே போய் எடுப்போமானா, அல்லது அவங்களுக்காக எதையாவது சொல்லி ஒப்பைத்திடுவோம், ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு நினைப்போமானா, யார் பார்த்துட்டே இருக்காங்க? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சின்ன பொறுப்பாக இருக்கலாம். இந்த ஹாலை மட்டும் கூட்டி விட்டுருங்கப்பா. நான் சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், சரியா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ஹாலை மட்டும் கூட்டி விட்டுருங்க சொன்னால் மனசுக்கு பிடிக்கல, முறுமுறுப்பு உள்ள இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி மூஞ்சை காட்ட முடியாது, யாருமே பார்க்கலன்றப்ப எப்படி கூட்டுக்கிறோம் என்பதை யார் பார்த்துட்டே இருக்கா? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கா. சின்ன சின்ன காரியம். தாவீதுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. அவன் சும்மா தன் வாழ்க்கையில் நடந்ததை என்ன பண்ணிட்டு இருக்கான்? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு சொல்லுகிறான், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றான். என் நாட்டை எப்படி பாதுகாக்கிறான் பாரு. சொல்றான், பின்தொடர்ந்து போய் அதை பிடித்து அடித்து அந்த வாய்க்கு அதை தப்பு வைத்தேன். அப்பனா நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையும் கொடுப்பான். கூலியால் ஓனாய் விடுகிறதை கண்டு ஓடி போவான். அவனுக்கு தான் உயிர் தான் பெருசு. ஆட்டை பத்தியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. தன் வாழ்க்கையிலே தன் கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை ஒரு மனிதன் எப்படி செய்கிறான், அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறான், நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி தேவன் எனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவனுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆனா அந்த பக்தி வைராக்கியமோ தவறான விதத்திலே இருந்தது. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அதே பக்தி வைராக்கியம் தேவனுக்காக திரும்புகிறது. அதை தான் தாவீது சொல்கிறான், பக்தி உள்ளவனை எவனையும் தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அற்புதமான காரியங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரையோ ஏமாற்றுகிறோம் என்று நினைக்காதீங்க. யாரை தான் நாம் ஏமாற்றுகிறோம்? என் ஆண்டவரை நான் ஏமாற்றுகிறேன். ஏன்னா என் கையிலே கொடுக்கப்படுகிற ஒரு சிறிய பணியோ பெரிய பணியோ, அது தேவனுடைய பணியோ உலக பிரகாரம் பணியோ, எந்த பணியா இருந்தாலும் தேவன் அதை என் கையிலே கொடுக்கிறார். அதனால சொல்றான், நீங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்கிறான். தேவன் அற்புதமான ஒரு காரியத்தை இருந்து அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் அவர் பார்த்து அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். இவன் உத்தமன், இவன் உண்மையுள்ளவன் என்பதை அங்கே சொல்லுகிறவராக காணப்படுகிறார். தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சரியா? தேவன் அப்படிப்பட்ட மனுஷனை தான் தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம் பாருங்களேன். உத்தமன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சங்கீதம் 15 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த உண்மையுள்ளவன் உத்தமம் உள்ளவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் தன் செய்கையில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை ஒரே ஒரு குறிப்பு மட்டும் எடுத்து காட்டுகிறேன். சங்கீதம் 15 4வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். அதான் அந்த வசனம் எப்படி ஆரம்பமான, கர்த்தருடைய சமூகத்திலே தங்குபவன் யார் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மனுஷனுடைய குணாதிசயத்தை பாரு. 4வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். வாயில சொல்லிட்டாங்க, செஞ்சிருவேன்னு சொல்லிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்க்குறான், அது நம்மளுக்கு தனக்கு ரொம்ப கஷ்டமான காரியம், நஷ்டம் வருது. அது செஞ்சா இல்லை, சொல்லியாச்சு, என்ன பண்ணி ஆகணும்? என் உயிரே போனாலும் சரி, நான் செய்யணும்னு கையில் எடுத்துட்டேன்னா அது என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சு ஆகணும். ஆண்டவர் தான் சொல்ல, கலப்பையிலே தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆண்டவருக்கு எத்தனை முறை
வாக்கு கொடுத்துருப்பீங்க. என்னென்னத்தெல்லாம் குறித்து வாக்கு கொடுத்துருப்பீங்க. ஆண்டவரே, நான் உண்மையாக இருப்பேன், உம்மை பின்பற்றுவேன், உமக்காக இதை செய்வேன், அதை செய்வேன் சொல்லி எத்தனை முறை வாக்கு கொடுத்தோம். ஆனால் கஷ்டம், அது கொஞ்சம் நமக்கு நஷ்டம், நம்முடைய நேரத்தை எடுக்கிறதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிடுறோம், அது அப்படியே பின்னாடி தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அது ரொம்ப சீரியஸாகவே எடுக்கிறது இல்லை, அது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைப்பதும் கிடையாது. ஆனால் அது எல்லாமே யார் பார்த்து கொண்டே இருக்கிறது? தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன், தேவனுடைய சமூகத்திலே தங்குகிற மனுஷன் யார் என்று சொன்னால், அவன் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இப்படிப்பட்டவனை தாங்க தேவன் தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். சரியா? தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க, ரொம்ப அழகான ஒரு வசனம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. எந்த சங்கீதம்? 23. தாவீதினுடைய உள்ளம் எவ்வளோ சந்தோஷத்தினால் நிறைஞ்சிருந்தா அதை பாடியிருப்பான்னு நினைக்கிறீங்க. இங்கே வாசிக்கலாமா? 16-13. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை தன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். கடைசி பிள்ளைங்கமே அந்த வீட்டில். அதுக்கு முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா மூத்தவன் வரான், சாமுவேல் எந்திரிச்சிட்டார் தைல குப்பி எடுத்துக்கிட்டு. இவன் தான், ஏன்னா அவன் பார்த்தாலே ராஜா மாதிரி இருக்கிறான், இவன் தான் போல இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சிட்டான். ஆண்டு சொல்லிட்டான், இவன் இல்லைப்பா, அவனை போக சொல்லிட்டார். அடுத்தவன் வரான், இல்லை இல்லை 7 பேர் வந்துட்டாங்க. 7 பேர் என்ன சொல்லிட்டாரு, போன்னு சொல்லிட்டார். சாமுவேலுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்குறான், வேறு ஏதாவது பிள்ளைங்க இருக்காங்களா அப்போ உனக்கு அப்படி கேட்குறான். 11ஆம் வசனத்தில். ஆமாம் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு இளையவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை எது கூப்பிடணுன்னு தான் நாங்கள் கூப்பிடவே இல்லை. வீட்டில் விருந்து நடக்குது, வீட்டில் பலியிட போகிறாங்க, முக்கியமான ஃபங்க்ஷன். அவனை யாரும் கூப்பிடல, அப்பாவே கூப்பிடல. அவன் வேஸ்ட், அவன் எதுக்கு அவனை கூப்பிட்டு, சின்ன பையன் அம்பாடு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கட்டும் சொல்லி அவனை தான் வர சொல்லு சொல்லிட்டான். அவன் வந்தா, ரொம்ப சின்ன பையன், அழகாக இருக்கான். கர்த்தர் உடனே சொல்லிட்டார். 12ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுனார். ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு வித்தியாசங்க. சன்னத்தில் விளங்குறது இல்லை. ஏன் ஆண்டவர் இவனை தெரிந்தெடுக்கிறார், இவனை ஏன் அழைக்கிறார், சிலரை ஏன் ஆண்டவர் புறம் தள்ளுகிறார் தெரியாதுங்க. என்னால் வாய்த்திறன் சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் வாசிக்கிறோம் வேதத்தில். 7 அண்ணன்மார், அவங்கள வீரர்கள். சவுலுக்காக அங்கே அடுத்த அதிகாரத்தில் 17ஆவது அதிகாரத்தில் அங்கே போகிறாங்க எல்லாம். சவுல் அழைச்ச உடனே தேசத்துக்காக யுத்தம் பண்ண புறப்பட்டு போனவர்கள். ஆனால் தேவன் அவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இந்த சிறு பையனை தெரிந்து கொள்கிறார். சாமுவேல் எழுந்து அவன் தலையிலே எண்ணெய் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணினான். வாசிக்கிறோம் பாருங்க 13ஆம் வசனம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினான். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அரண்மனைக்கெல்லாம் போகல தாவீது. அவன் ஆடு மேய்க்க போயாச்சு. சாமுவேல் அவர் ஊருக்கு போயாச்சு, தாவீது ஆடு மேய்க்க போயாச்சு. ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற அடுத்த வாய்ப்பை பாருங்கள். சரியா? அதான் தாழ்மையுள்ள தேவன் என்ன பண்ணுகிறான், வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறார். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா, நல்லா வேலை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வேலையை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதை சாபமாக என்னாதீங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் தகுதியானவங்கன்றதை அவங்களும் காண்கிறார்கள். ஒருவேளை கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் சிலர் வந்து வேலையே செய்கிறது இல்லை. செஞ்சால் தானே கொடுப்பாங்க. 2 வேலை செய்ய சொன்னால் ஒன்றை கெடுத்துப்படுவான். அப்போ முதலாளி என்ன இவன்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணிடுவான், இவன் கெடுத்துட்டானா வேணாம்ப்பா, ஒன்றுத்துக்காத வேலையை அவன்கிட்ட கொடுத்துட்டு நல்ல வேலையை யார்கிட்ட கொடுத்துருவான், யார் செய்கிறானோ அவன் கையில் கொடுத்துருவான். இதுக்காகவே சிலர் வந்து வேலையே செய்கிறதில்ல. செஞ்சாதானே கொடுப்பாமே, செய்யவே இல்லைன்னா ஆண்டவர் அதை பார்த்துட்டே தான் இருக்கார். ஆண்டவரும் அதை பார்த்துட்டே தான் இருக்கிறார். தேவன் நம்ம கையில் கொடுக்குற அந்த கிருபைகள் பெருசுங்க. அது தேவனத்திலிருந்து வருகிற காரியம். சிறியதோ பெரியதோ அதுவும் இல்லை. ஆனால் நான் எப்படி அதை செய்கிறேன்.
அங்க 13ஆம் வசனத்தில் அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 22ஆம் வசனத்துக்கு வரலாம், நான் சீக்கிரமா முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. 22ஆம் வசனம், சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு கிருபை தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். எங்க வருகிறான்? ஆடுகளுக்கு பின்னாதாக இருந்த தேவன் அவனை எங்க கொண்டு வந்துட்டார்? இப்ப அரண்மனை கொண்டு வந்தார். எதுக்காக? சிங்காசனத்தில் உட்கார்றதுக்காக இல்ல, ராஜாவுக்கு. அந்த எந்த ராஜா? அது எந்த ராஜாவை ஆண்டவர் தள்ளிட்டாரோ அந்த ராஜாவுக்கு ஏற்பட்ட சுகவீனத்தை போக்குவதற்காக இவனுடைய தாளந்தை பயன்படுத்த தேவன் அவனை பயன்படுத்துகிறான். கவனிங்க, பெரிய காரியம்லாம் இல்லை. ஒரு கிறுக்கு பிடிச்ச ராஜா அவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொல்லாத ஆவி அவனை அப்ப பிசாசு பிடிக்குது, பைத்தியமா நடந்து கொள்கிறான், பிசாசு பிடிச்சவனை போல நடந்து கொள்கிறான். அந்த ராஜாவுக்கு தன்னுடைய கிணறுகளினாலே வாசித்து அவனுக்கு சங்கீதங்களை பாடி அவனுக்கு என்ன அவனை நார்மலுக்கு கொண்டு வரணும். அதான் அவனுடைய வேலை. உண்மையான செஞ்சானா செய்யலையா? 2 முறை சவுல் அவன் மேல என்ன பண்ணுகிறான்? ஈட்டியை ஈகிறான், விலகி ஓடுறான் தாவீது. அப்படி இருந்தும் அந்த பணியை அவன் உத்தமமாய் செய்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்களே அவன் மேல ரொம்ப பிரியமாயிட்டாங்க. ஜனங்கள், யோனத்தான் பிரியமாயிட்டான், சவுளுடைய மகளும் அவன் மேலே பிரியமாகிறான், ஜனங்களும் அவன் மேலே பிரியமாகிறாள். 18ஆம் வசனத்தில் பாருங்க, 18வது அதிகாரம், 18வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 18:5, தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். அவனுக்கு வேற வழியில் அதிகாரி ஆக்கிதான் ஆகணும், அதனால ஆக்குகிறான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். இது யார் ஏற்படுத்துற காரியம்? தேவன் ஏற்படுத்துற காரியம். நீங்க உங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த பணியை நீங்க நல்லா செய்யுங்க, மீதியெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். சில நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாயமான சம்பளம் கூட கொடுக்கப்படலங்க. இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இதுக்கு மேல எவன் வேலை பார்க்கான்னு சொல்லாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை அங்க என்ன பண்ணும்? செஞ்சாகணும். செய்யும் போது மீதி யார் பார்த்துடுவா? ஆண்டவர் பார்ப்பா. நான் உத்தமமாய் நடக்க வேண்டியது மட்டும்தான் என் கடமை. ஏன் சொன்னா, நான் நம்ப வேண்டிய காரியம், இந்த பணியை கொடுத்தது யார்? தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த பணியை நான் நிறைவேற்றுவேனால் நான் யாருடைய பணியை நிறைவேற்றுகிறேன்? அவர் கொடுத்த பணியை நிறைவேற்றுகிறேன். இப்ப யார் எனக்கு கூலி கொடுப்பது? அவர் எனக்கு கூலி கொடுப்பார். அப்படி நம்ப வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அரண்மனை கொண்டு போகிறார். 17வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை விட்டுட்டேன். ஆண்டு ஒரு முக்கியமான அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேசத்துக்காய் போராடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தேவன் கொடுக்கிறார். சவுல் அன்னைக்கு பயங்கர கோபமா எழுந்தவன் கோலியாத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாரு? ஓடி பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டார். அன்னைமாரு வீரமா நின்றுகிட்டு இருந்தாங்களே 7 பேர், அவங்களும் இப்ப சவுல்கிட்ட வந்தாங்க. ஆனா கோலியாத்தை பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க? ஓடி ஒளிந்து கொண்டார்கள். 24ஆம் வசனத்தை பாருங்க, 17:24. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷரை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இதுல யாரு இன்க்ளூடட்? சவுல் ராஜா, இந்த வீரர்கள் எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஆனா தாவீது வருகிறான். 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம், 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்லுகிறான் தாவீது சவுலை நோக்கி? 17வது அதிகாரம் 32ஆம் வசனம். இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். சொல்றான், நான் செய்வேன். இவன் அதுக்காக வரவே இல்லை. அங்க சாப்பாடு கொண்டு வரான். அண்ணன்மார்கள் என்ன பண்ணான்? சாப்பாடு கொண்டு வந்தான், விசாரிக்கிறதுக்கா வந்தான். ஆனா அங்க நடந்த காரியத்தை பார்த்த உடனே அவனுக்குள்ள என்ன வருகிறது? நான் செய்வேன் என்று சொல்லுகிறான். யாருக்குள்ள வந்த ஒரு வைராக்கியம் போல இருக்குது? சவுலுக்கு வந்துச்சு இல்லையா? சவுல் அங்கே முதல்ல சவுல் ராஜாவான உடனே அவனுக்குள்ள வந்தது. சரியா? தேவன் உங்கள் கையிலே அதை நீங்க உண்மையா எப்பயும் செஞ்சீங்கன்னா, எப்பயுமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பணியை செய்யணுன்ற ஒரு ஆவலையும் கொடுப்பான் நமக்குள்ள. தாவீதுக்கு அது வருகிறது. உடனே சவுல் சொல்லுகிறான், அப்பப்பா உன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா, நீ இளைஞன். 33 கடைசியில பாருங்க, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்று சொல்கிறான். அப்பதான் இந்த சம்பவத்தை சொல்கிறான்.
34 36 வரைக்கும். 36 பின்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. விருத்த சேதனமில்லா, 3வது வரி, விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். 37 பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கு தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். உடனே சவுல் எதெல்லாம் மாட்டி விட்டான்? தன்னுடைய குல்லாக்கள், அந்த போர் கவசங்கள் எல்லாத்தையும் அவன் மேலே மாற்றிவிடும். ஐயோ, இது எனக்கு சரியே ஆகலை, தூக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கலத்தி போட்டுட்டு வழக்கம் போல கையில் ஒரு தடி எடுத்துக்கிட்டான், கவன் எடுத்துக்கிட்டான், கவனுக்குரிய 5 கற்களையும் பொறுக்கி கொண்டான், நேரே போகிறான். அவனை பார்த்த உடனே கோலியாத்துக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னடா சின்ன பையனை அனுப்பி விடுறீங்க அப்படி சொல்லி கேட்கிறான். தாவீது அங்கே நேரே போய் நிற்கிறான். நிற்கும் பொழுது அசட்டை பண்ணினான் சொல்லப்படுற 42வது வசனத்தை பாருங்க. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, என்னடா ஒருவேளை வரலைன்னா கடைசியில் ஒரு சின்ன பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப கோலியாத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா கேலி பண்றீங்களா, என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படிதான் சிவந்த, அவனும் ரொம்ப அழகா பேர் இருக்கான், இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமா இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். ஏன்னா எடுத்து கையில் கொடுத்து கொஞ்சிற மாதிரி இருக்குது, இவன் சண்டைக்கு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுகிறான். அந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமை. தாவீது தைரியமாய் போகிறான். 45வது வசனம், தாவீதுடைய வார்த்தைகளை கவனிங்க, அதான் முக்கியங்க. உங்களை பார்த்து 4 பேர் கேலி பண்ணலாம், இவெல்லாம் வந்துட்டான் பாரு, ஆண்டுக்காக வேலை செய்ய போறானா அப்படி சொல்லி. இல்லை, தாவீது சொல்லுகிறான் பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னிடத்தில் வாங்கி பெலிஸ்துடைய பாளையத்தின் பிளங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலே ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி இந்த கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி வேகமா ஓடி என்ன பண்றான், கவனம் விட்டான். இதெல்லாம் கதை மாதிரி இருக்குல்ல, சூப்பர் கதை மாதிரி இல்லைங்க, உண்மை சம்பவம் தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது. ஆண்டவர் உனக்கு வாய்ப்புக்கு மேலே வாய்ப்பு கொடுக்கிறார். 24வது அதிகாரத்துக்கு வருவோமானா, 24வது அதிகாரத்தில் எப்போ விரும்பவில்லை. தாவீது தன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உத்தமமாக இருக்கு. அதாவது சவுலை 2 முறை கொலை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன கிடைச்சி, வாய்ப்பு கிடைச்சு. ஆனால் என்ன பண்ணல, கொலை செய்யல, தப்பு செய்ய மறுக்கிற ஒரு உத்தமன். சரியா? அப்போ தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பது அவனுக்கு தெரியும், கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறான்றது தெரியும், ஜனங்கள் தன்னோடு இருக்கிறாங்கன்றது அவனுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ண மாட்டேன்றான். அவன் நண்பன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லு, நான் குத்துறேன், நீ குத்த வேண்டாம். சத்ரு உன் கையில கொடுப்பேன்னு சொன்னார், இந்த பாரு கொடுத்துட்டாரு, நீ குத்துனா தானே நீ கொலை செஞ்ச மாதிரியா, நான் குத்துறேன்னு சொல்றான். ஆண்டவரா எனக்கு எதை எடுத்து கொடுக்கணும், ராஜ்யத்தை என் கையில கொடுக்கட்டும், நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேலே என் கையை போட மாட்டேன்னு சொல்லி 2 முறை உத்தமத்தை வெளிப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது தேவன் அங்கே எல்லாத்தையும் முடிச்சு சவுல் இறந்து போகிறான். உன்னை யூதா ஜனங்கள் தாவீதை என்ன பண்ணுகிறார்கள், யூதாவுக்கு ராஜாவாக மாற்றுகிறார். 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் எப்படி தான் இருந்துச்சுன்னா, யூதா, இப்போ தாவீது எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், யூதா கோத்திரம். அதனால தான் முதல்ல யூதா மக்கள் வந்துட்டாங்க, தாவீதை என்ன வாக்கிட்டாங்க, யூதாவின் மேலே ராஜாவாக்குறாங்க. அதுதான் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 5வது அதிகாரத்துக்கு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரும் வந்துட்டாங்க. 5வது அதிகாரம் 1 வசனம். அக்காலத்தில் இஸ்ரவேலின்
கோத்திரங்களில் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவை இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பார் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்று சொல்லி தாவீது என்ன பண்றாங்க, இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம். அப்ப யூதா இஸ்ரவேல் மேல முழுசா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டே இருக்கு பாருங்களேன். ஒரு நாள்ல இவர் என்னவாகல, சிங்காசனத்துக்கு வரல. ஒவ்வொரு இடத்திலும் தன் உத்தமத்தை விளக்கிக் கொண்டே வருகிறான், வெளிப்படுத்தி கொண்டே வருகிறான். தேவன் அவனை என்ன பண்ணுகிறான், முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றுகிறான். தேவன் அநேக ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். தேவன் நம்முடைய கையில் கொடுக்கிற சிறு சிறு காரியங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள், நிறைய நேரத்தில் வந்து ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிற அந்த காரியத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். ஒவ்வொரு காரியமும் நான் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் வருகிற காரியம், தேவனுடைய ஊழியத்தில் உங்களை ஈடுபடுத்துகிற காரியம். சரியா? இந்த பரீட்சை எழுதுறது கூட நான் பிள்ளைகள்னா, சின்ன பிள்ளைகள்னா நான் திட்டிகிட்டு இருந்தேன். நான் படிக்கல பாஸ்டர், ஸ்கூலில் போய் நான் படிக்கலன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஸ்கூலில் போயிட்டு நான் படிக்கல அதனால் நான் எக்ஸாம் எழுத மாட்டேன் சொல்லுவேம்மா? சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம், சொல்லவும் முடியாது. ஏன் ஆண்டுடைய காரியத்தில் மட்டும் அப்படி சொல்லுகிறோம்? அது எனக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. யார் என்ன அடிப்பாங்களா? அடிக்கலாம் முடியாது. எனக்கு இஷ்டம் இருந்தால் நான் எழுதுவேன், இஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், எழுத மாட்டேன் சொல்லுவேன். நான் உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சீரியஸாக எடுங்க. உங்கள் லைஃப் என்னவா எடுக்கணும்? சீரியஸாக எடுக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு தங்களை உத்தமன் என்பதை நீங்கள் விளங்க செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், உம்மை பற்றி தான கனமும் மரியாதை என் வாழ்க்கையில் உண்டு, நான் உமக்காக தான் என்பதை என் வாழ்க்கையில் சொல்லணும். சொல்லப்போனால் உலகம் நமக்கு என்னவா வரணும்? ரெண்டாவதாக வரணும். தேவன் என்னவா வரணும்? வாழ்க்கையில் முதலாவதாக வர வேண்டும். அதுதான் ஆண்டவரை கனம் பண்ணுகிற காரியம். ஆவிக்குரிய காரியங்கள் என் வாழ்க்கையிலே முதலாவதாக வர வேண்டும். உலகத்தின் காரியங்கள் இரண்டாவதாய் வர வேண்டும். என் காயிலே தேவன் கொடுக்கிற பொறுப்புகளை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. யார் மேலேயா கோபத்தினால் தூக்கி எறியக்கூடாது. ஏன்னு சொன்னா அதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை நீங்கள் மனிதனை கனவீனப்படுத்தவில்லை. யாரை கனவீனப்படுத்துகிறோம்? தேவனை கனவீனப்படுத்துகிறோம். தாவீதை தேவன் உயர்த்துகிறார். இதுக்கு மேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீதின் குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். அவருடைய வம்சத்திலே அவர் பிறக்கிறார். தேவன் அவ்வளோ மகத்துவமான காரியங்கள். இதுதான் வேதாந்தத்தில் வாசிக்க, தாழ்மையினவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஒரு முறை இல்லைங்க, ஒரு முறை அல்ல, கிருபை அளித்து கொண்டே இருக்கிறார். சவுலுக்கும் தேவன் கிருபை அளித்தார். ஆனால் ஒரு நாளிலே அதை என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டார். போதும்பா, நீ சிங்காசனத்தில் உட்காந்துக்கோ, உன்னை அதுலேருந்து இறக்க விரும்பல, நீ அதை செய்ய, உட்காந்துக்கோ, ராஜான்ற பேர்ல உட்காந்துக்கோ, கிரீடத்தை தலையில வச்சுக்கோ. ஆனால் நீ யார் இல்லை, என் பார்வையில் ராஜா இல்லை, நான் உன்னை புறக்கணித்து தள்ளி விட்டேன்னு சொல்கிறான். அது எவ்வளோ பெரிய துக்ககரமான காரியம். அந்த வாழ்க்கை அதற்கப்புறம் சந்தோஷமா இருந்ததே கிடையாது. தலையில் தாழ்த்துவோம், ஒரு நிமிஷம் கண்களில் மூடி இருக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பதே அவருடைய கிருபை. அவருடைய பிள்ளையா இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய ஊழியனுடைய கையில் கொடுக்கப்பட்டிருப்பது கிருபை. அதுதான் பவுல் சொல்லுகிறான், நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி, நான் உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லி நம்பி என் கையில் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டது என்ன? ஆண்டவர் எதை நம்மிடத்திலே செய்யும்படியாக நம்மை எதிர்பார்க்கிறார். செய் மகனே என்று சொல்லி எதை சொல்லுகிறார்? எனக்காக இதை நிறைவேற்ற என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல என்ன சொல்லுகிறார்? என் கையில் எதை கொடுத்திருக்கிறார்? அது பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், தாளந்தாக இருக்கலாம், சில வாய்ப்புகளாக இருக்கலாம், சில பணிகளாக இருக்கலாம். அவருக்காக நான் செய்ய வேண்டிய காரியம், நான் தாழ்மையோடு கூட பயபக்தியோடு கூட நான் அவருக்காக அதை நிறைவேற்றும் பொழுது தேவன் இன்னும் மகத்துவமான சில பொறுப்புகளை என் கையிலே கொடுக்கிறார். அது நித்திய விலையுள்ள ஒன்று. ஆம், அது நித்திய விலையுள்ள ஒன்று. தாவீதுக்கு அதுதான் கொடுக்கப்பட்டது. வெறும் சிங்காசனம் அல்ல, அந்த சிங்காசனம் ஒரு நாளிலே முடிந்து போய்விட்டது. ஆனால் நித்திய ஒரு ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு தேவன் கொடுக்கிறார்.
சவுலுக்கு கொடுக்கவில்லை. சிங்காசனமே அவன் கையிலிருந்து பிடுங்கப்படுகிறது. ஆனால் தாவீது கொடுக்கப்பட்ட காரணம், அவன் உத்தமன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தப்படி எல்லாம் செய்வான்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறான். தாவீது அதை ஒரு முறை அல்ல, பல முறை எல்லா எல்லைகளிலும் அதை நாம் நிரூபித்து காட்டுகிறவனாக இருக்கிறான். செய்வோமா? எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக மனிதர்களை தெரிந்து கொள்கிறீர். உம்முடைய பணிகளை நிறைவேற்றுவதற்காக நீர் சிலரை அழைக்கிறீர். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க கிருபை தான். ஏதோ ரட்சிக்கப்பட்டதிலே எங்களுடைய பணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாங்கள் நினைக்காதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே கண்ணை மூடு மட்டும் உமக்காக செய்ய வேண்டியதை செய்யும்படியாகவே எங்களை அழைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து நாங்கள் கடைசி மட்டும் உண்மையும் உத்தமத்தையும் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தான். நாங்கள் எதை செய்தாலும் உமக்காகவே செய்ய நாங்கள் பழக கிருபை தான். அதை சிறப்பாக செய்ய, முழு மனதோடு கூட செய்ய கிருபை தான். என்ன நஷ்டம் வந்தாலும் அதை நான் கடைசி மட்டும் செய்து முடிப்பேன் என்று சொல்ல கிருபை தான். ஆமாண்டவரே, நாங்கள் அதை மனிதர்களுக்காக அல்ல, உமக்கென்றே செய்கிறோம் என்பதை உணர கிருபை தான். தாவீதை போல நித்திய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தான். எங்களுக்காக நீர் வைத்திருக்க கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தான். ஆசீர்வதிங்கத்தான். இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இந்த புரிந்து கொண்ட பாதையிலே தொடர்ந்து ஓட கிருபை தாரும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிங்க. நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிக்கட்டும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் நடக்கிறப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மாலையில் கூட்டம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் வரும்படியாக அவங்களை